மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். நாட்டின் சரித்திரம் நீங்களா? உன் வீட்டில் இல்லை யசோதா, எல்லாம் மைத்துக்கின்ற மசோதா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லா விதமான திருக்குரான் தமிழாக்கம், நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு, இஸ்லாமிய முன்னணி புத்தக வெளியீட்டாளர்களின் புத்தகங்கள் கிடைக்கும் ஒரே இடம் பஷாரத் பப்ளிஷர்ஸ். இலக்கிய தென்றல் அப்துல்லா அடியார் எழுதிய நான் காதலிக்கும் இஸ்லாம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் உள்ளிட்ட மார்க்க அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் கிடைக்கும் ஒரே இடம் பஷாரத் பப்ளிஷர்ஸ். 83 அங்கப்பன் நாயக்கன் தெரு, மண்ணடி, பாரிமுனை, சென்னை 1, பீச் ரயில் நிலையம் அருகில். தொலைபேசி 2522250028. பஷாரத் பப்ளிஷர்ஸ். இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் எந்த ஒரு பிரிவிலும் குறிப்பிடப்படாத காமன் சிவில் கோட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இவர்கள் பொது சட்டத்தை திணிக்க முற்படுகிறார்கள். பாஜக அரசாங்கம் இந்துத்துவ அடிப்படையிலே ஒரு சட்டத்தை இயற்றி அதை முஸ்லிம்கள் மீதும் மதசார்பற்ற மக்கள் மீதும் பிற சிறுபான்மை மக்கள் மீதும் திணிப்பதற்காக முயல்கிறது. இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே யூனிஃபார்ம் சிவில் கோட், சீரான சட்டம் என்றுதான் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒழிய எந்த இடத்திலேயும் காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. இங்கு மதத்தை பின்பற்ற அல்லது மதம் மற்றும் மதம் இன்னொரு மதம் மாறி அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள, வணக்க வழிபாடுகளை பின்பற்றிக் கொள்ள, சொந்த விஷயங்களில் தான் சார்ந்துள்ள தனியார் சட்டங்களை பின்பற்ற முழுமையாக இந்திய அரசியல் சட்டம் அனுமதிக்கக்கூடிய நிலையில் மத
மனசார்பினை புறக்கணித்து ஒரு பர்டிகுலர் சம்பந்தப்பட்ட சட்டத்தை மட்டும் திணிக்க பாஜக அரசு வேண்டுக் கொண்டிருக்கிறது. அதற்காக சட்ட கமிஷன் ஆணையம் ஒன்று ஆணையம் உத்தரவு ஒன்று ஏற்றிருக்கிறது. கருத்து கேட்பு என்ற கோரிக்கையிலே சட்டத்தை திணிப்பதற்கான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அந்த சட்ட நகலை நாங்கள் இப்போது தீட்டு கொடுக்க உள்ளோம். அதற்கான போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் அனைத்து முஸ்லிம்களும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த பகுதி, எந்த பிரிவு, எந்த இயக்கம் என்று இல்லாமல் அனைவராலும் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். மத சார்பற்ற சக்திகள், மத போர்வை இல்லாத மதக்காரர்களே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள், முற்போக்குவாதிகள் எல்லோரும் இந்த சட்டத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் மதச்சார்பின்மையை ஆதரித்து இந்த மத சார்பான சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டும். தனியார் சட்டங்கள் இந்திய அரசு தனியார் சட்டங்களை ஆதரிக்க சட்டம். இஸ்லாமிய நாங்கள் 20 கோடி. இந்திய நாட்டின் இருதய நாடு. உன் வீட்டில் இல்லை யசோதா. என்ன மைத்துக்கின்ற மசோதா. உன் வீட்டில் இல்லை யசோதா. என்ன மைத்துக்கின்ற மசோதா. கண்டிக்கிறோம் மசோதா. என்ன மைத்துக்கின்ற மசோதா. போராட்டம், இது போராட்டம். முஸ்லிம்களின் போராட்டம். போராட்டம், இது போராட்டம். உரிமைக்கான போராட்டம். சட்ட ஆணையமே, சட்ட ஆணையமே. கருத்து கேட்பா, கருத்து கேட்பா. கருத்து திணிப்பா, கருத்து திணிப்பா. உடனே நிறுத்து, உடனே நிறுத்து. கருத்து கிருப்பை உடனே நிறுத்து. சட்டம் ஏற்று, சட்டம் ஏற்று. அனைத்து சாதியினரும் தற்சாராக சட்டம் ஏற்று, சட்டம் ஏற்று. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. இரட்டைக்கு உழைமுறை வெட்கக்கேடு. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. சாதியான படுகொலை வெட்கக்கேடு. அதற்கு போடு, அதற்கு போடு. புது சட்டம் அதற்கு போடு. கொஞ்சம் மேல பண்ண டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார விளம்பரம் பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட் சிந்தாதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதிராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9444007466.